எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரு என்னடி எனக்கு சொல்லடி. இந்த பாட்டை யாராலையும் மறந்திருக்க முடியாது. இந்த பாட்டு ரொம்ப பிரபலம். இந்த பாட்டை நிஜமாவே யாராலையும் மறந்திருக்க முடியாது. அதே மாதிரி இந்த பாட்டில் நடித்த அந்த மோனிஷாவையும் யாராலையும் மறந்துருக்க. ரொம்ப ஃபேர் டோன் கிடையாது, சாதாரணமான ஸ்கின் டோன் தான். ஆனால் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபியூச்சராக மோனிஷா இருந்தாங்க. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, மோனிஷா அம்மா பிரமாதமாக டான்ஸ் பண்ணுவாங்க, கிளாசிக்கல் டான்ஸர். அவங்களோட சேர்ந்து மோனிஷா வந்து நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் படத்திலே நடித்த ஒரு நடிகைக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்குது, சிறந்த நடிகைக்கான தேசிய விருது கிடைக்குது. அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மராக இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. பூக்கள் விடும் தூது வந்ததுக்கப்புறம், அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் யார் இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்காங்களே, வேற மாதிரி இருக்காங்க, லுக்கு பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே வேற மாதிரி இருக்கு, இது வரைக்கும் இருக்கிற நடிகையிலிருந்து யூனிக்காக வேற மாதிரி இருக்காங்கன்னும் போது மேலே லாக் பண்ணிட்டு அப்படி திரும்பி நிற்பாரு. மோனிஷா வந்து அந்த படியில் அரிசியை அள்ளிட்டு அப்படி திரும்புவாங்க. கார்த்திக் வந்து நிற்பாரு, ஷாக் ஆயிடுவாங்க. மாமா நீங்கள் இங்கே அப்படின்வாங்க. கதவு வேற பூட்டி இருக்கும். மாமா கதவு திறங்க மாமா, நான் போகணும் அப்படின்வாங்க. அதெல்லாம் கிடையாது, முத்தம் கொடுத்தா தான் விடுவேன் அப்படின்னு சொல்லி வம்பிழுத்துட்டு இருப்பார் மோனிஷாட்ட. இல்லை மாமா விடுங்க மாமா, அப்புறம் யாராவது பார்த்துருவாங்க மாமா, மாமா அத்தை வந்துடுவாங்க, மாமா வந்துடுவாங்க, வேணாம் மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீ ஒரு முத்தம் கொடுத்தா தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கெல்லாம் கொடுப்பாங்க, இங்கே கொடு அப்படின்வாரு. மாமா அதெல்லாம் முடியாது மாமா அப்படின்னும் போது, கொடுத்தாதான் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் அப்படி க்ளோஸாக வருவாங்க, ரொம்ப நெருக்கமாக வருவாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கதவு தட்டுற சத்தம் கேட்கும். ஒரு மரப்பெட்டி, பெரிய மரப்பெட்டி இருக்கும், இவ்வளோ தூரத்தில் இருக்கும். அந்த மரப்பெட்டியை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதில் வெளியில் கொக்கி இருக்கும். இப்படி இருந்து இந்த தாப்பால் வந்து போடணும். அந்த வெளியில் அந்த கொக்கியை தூக்கிட்டு அந்த மரப்பெட்டிக்குள்ளே இறங்குவாங்க மோனிஷா. கார்த்திக் வந்து திரும்புவார். அதாவது அதுக்கு முன்னாடியே வந்து கார்த்திக் வந்து திரும்பி டுவர்ட்ஸ் வந்து கதவை நோக்கி போவார், தட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க அந்த மரப்பெட்டிக்குள்ளே இறங்கி இந்த மேல் டாப் இருக்குல்ல, அந்த டாப் வந்து இப்படி கையில் பிடிச்ச மாதிரி இப்படி இருப்பாங்க. அப்படி திரும்பி பார்ப்பாரு கார்த்திக், இவங்க ஒளிஞ்சிட்டாங்களான்னு பார்ப்பாரு. அப்போ பார்க்கும்போது கடைசி அந்த கண்ணை மட்டும் பார்ப்பாரு. அது படக்குன்னு வந்து அடிச்சு இந்த வெளியில் தாப்பால் இருக்குல்ல, அது போய் உள்ள ஹோல்டாகி திறக்க முடியாமல் மாட்டிக்கும். உள்ள மாட்டிப்பாங்க மோனிஷா. இவர் வந்து சத்தம் டப்புன்னு சத்தம் கேட்டோன்னே திரும்பி பார்த்துட்டு, பெரிச்சாளி தொல்லை தாங்களை எங்கே பார்த்தாலும் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்ற சவுண்டுக்கு அப்படியே அந்த கொக்கியை தூக்கி பார்ப்பாரு. அப்படியே கண்ணு முழிச்ச மாதிரி இப்படி இறந்து கிடப்பான், மூச்சு திணறலாகி அப்படியே இறந்து கிடப்பான். அப்படியே பார்ப்பாரு. இந்த ரோட்டில் இப்படி கார் போயிட்டு இருக்கு, ஆப்போசிட்டில் போயிட்டு இருக்கிற ஒரு பஸ்ஸு டிவைடர் ஒன்று இருக்கும்ல நடுவில், ரோட் டிவைடர், அதை உடைச்சிக்கிட்டு நேராக வந்து காரில் வந்து மோதிச்சு. கட்டார்னு வந்து ஒரு மோதல், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே மோனிஷா அம்மாவுக்கு தெரியல. மோனிஷா அம்மா பார்த்தீங்கன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகி அவங்க அப்படியே கீழே போய் விழுந்துட்டாங்க. ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் கீழே விழுந்துட்டாங்க. ரோட்டு கீழே பள்ளமாக இருக்கும்ல, அங்கே போய் விழுந்துட்டாங்க. மோனிஷா வந்து அடிபட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு எங்கேயுமே காயம் இல்லை. அவங்க வந்து அப்படியே கண்ணு முழிச்சிருந்தாங்கல்ல, அந்த படத்தில் செத்து போனாங்கல்ல, அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கண்ணு முழிச்சபடி அப்படியே கார்லேயே இறந்துருக்காங்க. 5வது 6வது படிக்கிற பசங்க, ஒரு 10-15 பசங்க மோனிஷாவுடைய வீட்டு கேட்டில் வந்துட்டு மோனிஷாக்கா அப்படின்னு டெய்லி கூப்பிடுவாங்களாம். மோனிஷாக்கான்னு கூப்பிடுவாங்களாம். ஷூட்டிங் வந்து இல்லைன்னு தெரிஞ்சு மோனிஷா வெளியிலே வரலைன்னா, சரி ஓகே அக்காவுக்கு ஷூட்டிங் இருக்குது போல், எங்கேயோ போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம். ஷூட்டிங்கில் இல்லை மோனிஷா வீட்டில் தான் இருக்காங்கன்னா தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருப்பாங்களாம், மோனிஷாக்கான்னு. இந்த குரல் கேட்டு மாடியில், அவங்க ரூமு, மோனிஷாவோட ரூமு மாடியில் இருந்து வேகமாக ஓடி வந்து ₹1 எக்லஸ் சாக்லேட் அப்போ இருந்துச்சு, ₹1 சாக்லேட்டு. அந்த சாக்லேட்டு அந்த 15 பசங்களுக்கும் கொடுப்பாங்க. இது வந்து டெய்லி நடக்கும். மோனிஷா இறந்ததுக்கப்புறம் அந்த கேட்டில் வந்து 4 மணி ஸ்கூல் விட்டு வந்து அந்த 15 பசங்க நின்று, மோனிஷாக்கா அக்கா எங்களுக்கு சாக்லேட் தரமாட்டீங்களாக்கா, நீங்கள் திருப்பி வரமாட்டீங்களாக்கா, அக்கா மோனிஷாக்கா வாங்கக்கா, எங்களுக்கு சாக்லேட் கொடுக்க வாங்கக்கா அப்படின்னு சொல்லி நேராக வந்து அவங்க அம்மாவும் அவங்களும் போயிருக்காங்க. கமலஹாசன் போய் கூட நின்று ஃபோட்டோ எடுத்து ஒரு 1/2 hour அவங்களோட காஃபி சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வாழ்க்கையில் அன்னைக்கு வந்து எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சுமா, நீ செத்து போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, என்னடி இப்படியா நீ பைத்தியமாக இருப்ப, என்ன வார்த்தை சொல்கிறேன். இல்லைம்மா, நான் என்னுடைய வாழ்க்கையே வந்து நீ முடிஞ்சா கூட பரவாயில்ல, நான் செத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லியிருக்கேன்.
ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆஸ்கார் மூவிஸோட ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நிறைய ஹீரோயின்ஸோட இன்டர்வியூ அந்த மாதிரி பார்த்துருக்கோம் சார். பழைய ஹீரோயின்ஸ் அவங்க இப்போ எப்படி இருக்காங்க, எங்கே செட்டிலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கள தேடி கண்டுபிடிச்சி போட்டுகிட்டே இருக்காங்க. ரொம்பவே நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு பாடலோட கார்த்திக் அவர்களோட நடித்த ஒரு ஹீரோயின் அவங்க எங்கே போனாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் தேடும்போது தான் வந்துச்சு அவங்க இறந்துட்டாங்க 21 வயசுலேயே அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய நடிகர்களோட நடிச்சிருக்காங்க, சீக்கிரமாகவே நிறைய பண்ணியிருக்காங்க. யார் சார் அந்த மோனிஷா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க யார், எப்படி சினிமாக்குள்ளே வந்தாங்க, எப்படி அவங்களுக்கான அந்த இறப்பு நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் தான் சார் டீட்டெயிலாக பேச போகிறோம். யார் சார் அந்த மோனிஷா? என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரு என்னடி, எனக்கு சொல்லடி. இந்த பாட்டை யாராலையும் மறந்துருக்க முடியாது. உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன்ற படம். கார்த்திக் மோனிஷா 2 பேரும் நடித்தாங்க. 2 பேரும் இந்த பாட்டில் வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க. ரொம்ப க்யூட்டாக டான்ஸ் ஆடிருப்பாங்க மோனிஷா. இந்த பாட்டு ரொம்ப பிரபலம். இந்த பாட்டை நிஜமாவே யாராலையும் மறந்துருக்க முடியாது. அதே மாதிரி இந்த பாட்டில் நடித்த அந்த மோனிஷாவையும் யாராலையும் மறந்துருக்க முடியாது. அப்படி ஒரு ஹோம்லியான, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு லுக்கு, ஒரு ஃபேஸு மோனிஷாவோடது. அவ்வளோ இன்னசென்ட்டான ஒரு ஃபேஸ். மோனிஷா ஃபேஸ்னால் ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க. அவங்க வயசுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசு. அந்த ஒரு க்யூட்டு, அந்த ஒரு ஏஜில் இருக்கிற அந்த அழகு எல்லாமே மோனிஷா கிட்ட அப்படியே தெரியும். ரொம்ப ஃபேர் டோன் கிடையாது, சாதாரணமான ஸ்கின் டோன் தான். ஆனால் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்யூச்சராக மோனிஷா இருந்தாங்க. ஸோ மோனிஷா அவங்கள பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, மோனிஷா வந்து கேரளாவில் கோழிக்கூட்டில் பிறந்தது கோழிக்கூட்டில் தான். அவங்க வளர்ந்தது, அவங்க வாழ்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து எல்லாமே படித்து செட்டில் ஆனது வந்து பெங்களூரில். அவங்க அம்மா, மோனிஷாவோட அம்மா பற்றியும் நம்ம இங்கே சொல்லணும். மோனிஷாவோட அம்மா வந்து ஸ்ரீதேவி உன்னி. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு மலையாள படத்தில் நடிக்கக்கூடிய நடிகை தான். அவங்க வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸர், அதாவது முறைப்படி வந்து கிளாசிக் டான்ஸ் கற்றுக்கிட்டவங்க. அவங்க அம்மா ரொம்ப பிரமாதமாக டான்ஸ் ஆடுவாங்களாம். அதாவது நிறையா ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து தன்னுடைய மகளை தன்னை மாதிரியே ஒரு கிளாசிக் டான்ஸராக ஆக்கணும், தன்னை மாதிரியே ஒரு பிரபலமான டான்ஸர் ஆக்கணும் அப்படிங்கிறதுனால மோனிஷா 6 வயசு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா மோனிஷாவுக்கு வந்து பரதநாட்டியத்துலேருந்து இன்னும் நிறைய டான்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் மோனிஷாவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. மோனிஷாவும் பார்த்திங்கன்னா 6 வயசுலேருந்து ஆட ஆரம்பித்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே 15 வயசுலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, மோனிஷா அம்மா பிரமாதமாக டான்ஸ் பண்ணுவாங்க, கிளாசிக்கல் டான்ஸர். அவங்களோட சேர்ந்து மோனிஷா வந்து நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெங்களூரில் பண்ணியிருக்காங்க, கேரளாவில் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி வந்து பல இடங்களில் வந்து அவங்க ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு தடவை கேரளாவில் திருவனந்தபுரத்தில் ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க பண்ணுறாங்க. யார், மோனிஷா அம்மாவும் மோனிஷாவும் சேர்ந்து அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு எம்டி வாசுதேவன் நாயர் அப்படிங்கிற ஒரு திரைப்பட, அதாவது வந்து டைரக்டர் அண்ட் எழுத்தாளர், ரைட்டர் டைரக்டர், அவர் வந்து அந்த பார்க்குறார். மலையாளத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு இயக்குனர் எம்டி வாசுதேவன் நாயர்னா நிறைய வெற்றி படங்கள், அற்புதமான படங்களை எடுத்த ஒரு இயக்குனர். அவர் வந்து அந்த டான்ஸை பார்க்குறாரு. பார்த்துட்டு மோனிஷாவுடைய ரியாக்ஷன்ஸு, பொதுவாகவே டான்சர்ஸோடைய ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை அப்படி திரும்புறது, அப்படி பார்க்குறது, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி மோனிஷாவோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அந்த டான்ஸில் அந்த ஸ்டேஜில் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்திருக்கு, ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்திருக்கு. வேற மாதிரியான ஒரு உருவமாக முகமாக வந்து அந்த இயக்குனர், அவர் படைப்பாளி இல்லை, கிரியேட்டர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அந்த டான்ஸ் முடிஞ்சோடனே மோனிஷாவோட அம்மா கிட்ட போய் கேட்டிருக்காரு. ஏன்னா அவங்க ஆர்டிஸ்ட் தான், தெரிஞ்சவங்க தான், மலையாள இண்டஸ்ட்ரியில் நிறையா படங்கள் நடித்தவங்க. இந்த மாதிரி கேட்டிருக்காரு, உங்கள் டாக்டர் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நம்ம ஒரு படத்தில் நடிக்க வைக்கலாமா, நான் ஒரு படம் பண்ண போகிறேன், அது நெகஷதங்கள்னு ஒரு படம் பண்ண போகிறேன், அது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸோட படம், ஒரு காதலர் ஜோடியை பற்றி படம், அதில் ஒரு புதுமுக பெண் வந்து நான் தேடிக்கிட்டு இருக்கேன், மோனிஷாவை நடிக்க வைக்கலாமா அப்படின்னும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, சார் இப்போ 15 வயசு ஆகுது, இன்னும் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னாங்க. ஒரு படம் நடிக்க சொல்லுங்க, உங்களோட மகளுக்கு வந்து வேற மாதிரியான ஒரு லைஃப் நிச்சயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கிரியேட்டரா நான் உங்களோட மகளை பார்த்துட்டு சொல்றேன், தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாவில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான நடிகையாக வருவாங்க, மார்க் மை வேர்ட்ஸ், நீங்கள் என்னை நம்பி நடிக்க அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. மோனிஷா அம்மா நடிகையாக இருக்கிறதுனால ஓகே பரவாயில்ல நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் வந்து மோனிஷா நடிக்கிறாங்க. நகஷதங்கள் அப்படிங்கிற படம். அந்த படம் 15 வயசுலேயே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது, 17 வயசில் ரிலீஸ் ஆகுது.
அந்த ஃபர்ஸ்ட் படமே பார்த்தீங்கன்னா மோனிஷாக்கு நேஷனல் அவார்டு வாங்கி தரு. முதல் படத்திலே நடித்த ஒரு நடிகைக்கு நேஷனல் அவார்டு கிடைக்குது, சிறந்த நடிகைக்கான தேசிய விருது கிடைக்குது. அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மராக இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. எக்ஸலண்ட் பர்ஃபார்மர். உண்மையாலுமே மோனிஷா வந்து ஒரு எக்ஸலண்ட் பர்ஃபார்மர், பிரமாதமாக நடிக்கக்கூடியவங்க. அதாவது ஒரு சிலர் நடிக்கிறாங்கன்னு தெரியும், ஒரு சிலர் நடிச்சா நடிக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் மோனிஷா. இயல்பா கேரக்டரா வாழக்கூடியவங்க, இயல்பா இருக்கிறவங்க. நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற பொண்ணு, நம்ம கோயில்ல பாக்குற பொண்ணு, அப்படிதான் இருக்கும் மோனிஷாவோட லுக்கு. ரொம்ப யதார்த்தமான லுக்கு, எல்லாரையும் சுண்டி இழுத்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு முகம். அந்த முகம் மோனிஷாவோட முகம். அது நடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய மார்க்கெட் வந்துடுது. நேஷனல் அவார்டு வேற கிடைக்குது. நிறைய மலையாள படங்கள்ல நடிக்கிறாங்க. அப்படிதான் அந்த எம்டி வாசுதேவன் நாயர் வந்து அடுத்து எடுக்கிற படத்துலையும் வந்து மோனிஷாவை பயன்படுத்துறாரு. அந்த படத்தினுடைய பேர் வந்து பெருந்தச்சன். அது ஒரு மலையாள படம் தான். அந்த படத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம தமிழ்ல வைகாசி பிறந்தாஸ்ல அறிமுகமானார்ல பிரசாந்த், அவரை முதல்ல வந்து மலையாளத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றாரு இந்த எம்டி வாசுதேவன் நாயர். பிரசாந்த் அன்னைக்கெல்லாம் ரொம்ப க்யூட்டா இருப்பாரு, யங் ஏஜுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 19-20 வயசுல நடிக்க வந்துட்டாரு. பிரசாந்த் அண்ட் மோனிஷா அந்த பேரில் அந்த பெருந்தச்சன் படம் அது ரொம்ப பெரிய வெற்றி படம். அதுக்கப்புறம் மோனிஷாக்கு வந்து மலையாளத்தில் நிறைய ஆஃபர்ஸ் வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி கன்னடத்தில் ஆஃபர்ஸ் வருது, தமிழ்லேயும் வந்து மோனிஷாக்கு வந்து ஆஃபர் வருது. அதாவது பூக்கள் விடும் தூது அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவுமே ஒரு யங் லவ் கப்புள்ஸை பற்றின படம். ரொம்ப நல்லா இருக்கும். நான் பார்த்துருக்கேன் அந்த படத்தை. அது பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தது. அது அவ்வளவு ப்ரீஸியான, அவ்வளவு லவ்வபிள் யங் கப்புள்ஸ்னுடைய, அது லவ்வர்ஸ்னுடைய அது படம். அது பாட்டுக்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அந்த படம் பூக்கள் விடும் தூது வந்ததுக்கப்புறம், அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் யார் இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்காங்களே, வேற மாதிரி இருக்காங்க, லுக்கு பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே வேற மாதிரி இருக்குது, இது வரைக்கும் இருக்கிற நடிகையிலிருந்து யூனிக்காக வேற மாதிரி இருக்காங்கன்னும் போது உடனே பார்த்தீங்கன்னா மோனிஷாக்கு ஒரு ஆஃபர் வருது. அந்த ஆஃபரில் மோனிஷா நடிக்கிறாங்க. அந்த படம் என்ன படம்னா உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேங்கிறதுல கார்த்திகோட பேர் பண்றாங்க. கார்த்திக்லாம் என்னன்னா அன்னைக்கு கார்த்திக் வந்து பிளே பாய் கேரக்டர், அந்த யங் கேரக்டர், லவ் சாமிங்கான லவ் கேரக்டர். நீங்க மௌனராகம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு 20 நிமிஷம் கூட வரமாட்டார் படத்தில். ஆனால் ரேவதி கார்த்திக்கோட அந்த லவ் எபிசோடுக்கு பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் எபிசோடு. அந்த லவ் எபிசோடு தான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய கிரேட் சக்ஸஸ்க்கு ஒரு காரணம். பின்னாடி மோகனோட கல்யாணம் ஆகி அது வந்து வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, ஃபீலிங்ஸை வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இருந்தால் கூட இந்த படத்துக்கு மகுடமாக இருந்தது இந்த 15-20 நிமிஷம் காட்சி தான். கார்த்திக் அண்ட் ரேவதி லவ் அவ்வளவு யூத்தா, அவ்வளவு யங்கா, அவ்வளவு சாமிங்கா. கார்த்திக்கே ரொம்ப அழகா இருப்பார், ரொம்ப மேன்லியான, ரொம்ப அழகான, அன்னைக்கு இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும், பெண்களுக்கு மட்டும் பிடிக்காது. கார்த்திக் வந்து எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய அதாவது பார்ன் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பிறவியிலேயே நடிகர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நடிகர் தான் கார்த்திக். அந்த மாதிரி கார்த்திக் அப்போ வந்து வருஷம் 16ன்னு ஒரு படம் வந்துச்சு. குஷ்பு வந்து அதில் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு, அது தற்கலை அரண்மனைன்னு சொல்லி இருக்கு, அந்த நம்ம நாகர்கோவில் தாண்டி அது மார்த்தாண்டத்துக்கிட்ட. அதில் அந்த குஷ்பு கார்த்திக்கு ஒரு அரண்மனையில் நடக்கிற மாதிரி ஒரு கதை அவ்வளவு நல்லா இருக்குங்க. நீங்கள் படம் பார்த்துருக்கீங்களா? பாருங்க ஒரு வாட்டி, ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ஒரு லவ் எல்லாம் கொண்டு வரவே முடியாது. அதுல கார்த்திகோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே வாழ்ந்திருப்பார் அந்த கிராமத்துல ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி காலகட்டத்துல தான் பாத்தீங்கன்னா உன்ன நடிச்சேன் பாட்டு படிச்ச படம் வருது. இந்த கதையுமே ரொம்ப அழுத்தமான கதை, நல்ல கதை. அந்த லவ் ஒன்று இருக்கும். அதாவது கார்த்திகோடைய அத்தை பொண்ணு தான் மோனிஷா. வீட்டிலே இருப்பாங்க, நல்ல கிராமத்து வீடு. இந்த முத்தம்லாம் இருக்கும்ல, மேலே ஓப்பனிங்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கிராமத்து வீடு. நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு ஓல்டு பேட்டர்ன் வீட்டில் தான் அவங்க வீடு. அதில் கார்த்திக் இருப்பார், அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாம் இருப்பாங்க, மோனிஷா இருப்பாங்க. அத்தை பொண்ணு தானே, அத்தை பொண்ணு அவங்க எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க. அவங்க வந்து பாட்டி சென்ட்ரிக்காக ஒரு பாட்டி இருப்பாங்க. வினு சக்கரவர்த்தின்னு ஒரு நடிகர் இருந்தார்ல, அவர் தான் வந்து கார்த்திகோட அப்பாவை நடிச்சிருப்பார். ஸோ அந்த படத்தில் தான் நான் சொல்கிற இந்த பாட்டு. அதாவது என்னை தொட்டு மல்லிக்கொண்ட மன்னன் பேரு என்னடி எனக்கு சொல்லடி அப்படிங்கிற அந்த சாங்கு பியூட்டிஃபுல் சாங். அதாவது அருமையான ஒரு காதல் பாடல். அந்த பாட்டு எப்படின்னா எல்லார் மனசையும் கொள்ளை கொண்டுச்சு. அந்த மோனிஷாவை தமிழ் ரசிகர்கள்ட்ட போய் அந்த ஒரே பாட்டு போய் சேர்த்துச்சு. அந்த அளவுக்கு அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இளையராஜா சாரோட மியூசிக் சொல்லவா வேணும், எக்ஸலண்டா போட்டு கொடுத்தாரு. அதுவும் இளையராஜா பீக்ல இருந்த காலம், எல்லா சாங்ஸுமே ஹிட்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த பாட்டோடைய பிக்சரைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. நீங்க இப்போ அந்த யூடியூப்ல இருக்க அந்த பாட்டு
இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் மோனிஷா பற்றி தெரியுமான்னு தெரில. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அந்த ஒரு பாட்டை போய் பார்த்தாங்கன்னா அப்பா கிரேட் ஆர்டிஸ்டாக இருக்காங்களே அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் மோனிஷா. அதாவது ஒரு ப்ளூ அண்ட் பிங்க் பாவாடை சட்டையில் தான் ஓடி வருவாங்க, துள்ளிட்டு ஓடி வருவாங்க, ஹம்மிங்கோட துள்ளிட்டு ஓடி வருவாங்க, ரெட்டை ஜடை போட்டிருப்பாங்க, தலை ஃபுல்லாக மல்லிகைப்பூ வச்சுருப்பாங்க, பொட்டு. அடடா அவ்வளவு ஹோம்லியான, அவ்வளவு பார்த்தாலே ரசிக்கக்கூடிய ஒரு 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 பாட்டு அது. அதில் அவங்க நடித்த அந்த நடிப்பு, கார்த்திக் வந்து பேரா பாடியிருப்பார், அவரும் வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ அது பெரிய ரீச்சை கொடுத்துச்சு. அந்த படத்தில் ஒரு காட்சி, அந்த காட்சியில் ஒரு விஷயம் நடந்தது. அதே மாதிரி நிஜத்துலையுமே மோனிஷாவோட லைஃப்பில் ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஒரு விஷயம் நடந்தது. அது என்ன அப்படின்னா, அந்த காட்சி என்ன அப்படின்னா, கார்த்திக் நான் சொன்னேன்ல அத்தை பொண்ணு தான் மோனிஷான்னு, ஒரு வீட்டுக்குள்ள தானே இருக்காங்க. எப்போ பாரு மோனிஷாவோட வம்பிழுத்துட்டே இருப்பார். திடீர்னு போவார், பாவாடையை பிடிச்சி இழுப்பாரு, சடையை பிடிச்சி இழுப்பாரு, அப்படின்னு முன்னாடி வந்து நிற்பாரு, ஒரு முத்தம் கொடுத்தா தான் விடுவேன் அப்படின்னாரு. யாரும் ஆள் இல்லாதப்ப டக்கு டக்கு டக்குன்னு மடக்கி லவ் பண்ணுவார். அவங்களுக்குள்ள ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அருமையான காதல். ஆனா மோனிஷா அப்படின்னா பயப்படுவாங்க. மோனிஷா வந்து கார்த்திகை பார்த்து பயப்படுவாங்க. என்னதான் அத்தை பொண்ணா இருந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ள என்னும் போது இந்த லவ் வந்து மறைச்சு தான் பண்ணுவாங்க. லவ் வந்து எல்லாருக்கும் முன்னாடி பண்ண முடியாதுல்ல, எல்லாம் டேபிள்ல உட்காந்துரும் போது அந்த காலத்துல. அதனால பாத்தீங்கன்னா அந்த லவ் அதை வந்து மறைச்சு அந்த வீட்டுக்குள்ள வந்து காதல் போயிட்டு இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா கார்த்திக் வந்து ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருப்பாரு, சும்மா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப மோனிஷா வந்து இந்த படின்னு சொல்லுவாங்கல்ல, படி எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டோர் ரூம்குள்ள போவாங்க. ஒரு ரூம் இருக்கும், அது திறந்துட்டு உள்ள போவாங்க. கார்த்திக் இங்கேருந்து நோட் பண்ணுவார் மோனிஷா உள்ள போறாங்கன்னு. போனோன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அந்த இதுல அந்த மர இதுல வச்சிருப்பாங்கல்ல, அரிசியெல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த களஞ்சியம் சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா படியிலேருந்து அரிசியை அள்ளி போடுவாங்க. அரிசியை அள்ளி சமையலுக்கு எடுத்துட்டு போறதுக்காண்டி வந்திருப்பாங்க ஸ்டோர் ரூம்குள்ள, கிச்சனுக்கு எடுத்துட்டு போகணும். அப்ப வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. அரிசி எடுத்துட்டு இருக்கும்போது கார்த்திக் மெதுவா பின்னாடி வந்து கதவை உள்ள மூடி மேல லாக் பண்ணிட்டு அப்படி திரும்பி நிப்பாரு. மோனிஷா வந்து அந்த படியில அரிசியை அள்ளிட்டு அப்படி திரும்புவாங்க. கார்த்திக் வந்து நிப்பாரு, ஷாக் ஆயிடுவாங்க. மாமா நீங்க இங்க அப்படின்வாங்க. கதவு வேற பூட்டி இருக்கும். மாமா கதவு திறங்க மாமா, நான் போகணும் அப்படின்வாங்க. அதெல்லாம் கிடையாது, முத்தம் கொடுத்தாதான் விடுவேன் அப்படின்னு சொல்லி வம்பிழுத்துட்டு இருப்பாரு மோனிஷாட்ட. இல்ல மாமா விடுங்க மாமா, அப்புறம் யாராவது பாத்துருவாங்க மாமா அத்தை வந்துருவாங்க, மாமா வந்துருவாங்க, வேணாம் மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீ ஒரு முத்தம் கொடுத்தாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கெல்லாம் கொடுப்பாங்க, இங்கே கொடு அப்படின்வாரு. மாமா அதெல்லாம் முடியாது மாமா அப்படின்னும் போது கொடுத்தாதான் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் அப்படி க்ளோஸாக வருவாங்க, ரொம்ப நெருக்கமாக வருவாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கதவு தட்டுற சத்தம் கேட்கும். அதாவது முத்ராசு கதவு துறை அப்படின்னு சொல்லி 4-5 பேர் டமான்னு தட்டுவாங்க. அவங்க அப்பா சொன்னல வினு சக்கரவர்த்தி, அவர் பார்த்தீங்கன்னா டப்னு கதவை அடிப்பார். அதாவது வெளியில ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கு, அதனால அவசரமா வந்து கதவை தட்டுறாங்க. ஒரு எமர்ஜென்சியில தட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தெரியுது. குரல் பார்த்தா ஒரு பதட்டமா இருக்கு. முத்ராசு கதவு துறைன்னா இவங்க 2 பேரும் உள்ள இருக்காங்க. இவங்க 2 பேரும் அத்தை பொண்ணு மாமா பசங்களா இருந்தாலும் ஃபேமிலிக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா ரூமுக்குள்ள வந்து 2 பேரும் தனியா இருக்காங்க, 2 பேரும் வந்து கல்யாணம் ஆகாதவங்க, யங்ஸ்டர்ஸ் பூட்டிட்டு உள்ளுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே தப்பா நினைப்பாங்க. அதுவும் இப்ப இந்த சிச்சுவேஷன் எப்படின்னா, அவர் மட்டும் கதவை தட்டுற மாதிரி தெரியல, ஊர்ல ஒரு 10 பேர் வேற நிக்கிற மாதிரி இருக்கு, தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் நிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்ப இது வெளியில போய் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா எல்லாருமே பேசுவாங்க. தனியா வந்து ஒரு பெண் வந்து ஒரு ரூம்குள்ள இருந்தா தப்பா பேசுவாங்கல்ல. அதனால பாத்தீங்கன்னா மோனிஷாவுடைய ஒரு ரியாக்ஷன் ஒன்று இருக்கும், ஷாக் ஆயிடுவாங்க பயங்கரமா. மாமா என்ன மாமா அப்படின்னா, ஒன்றும் இல்லை இரு அப்படின்னு சொல்லி முத்ராசு கதவு துறைன்னு அங்கே தட்டுவாங்க. அதுக்குள்ள மோனிஷா என்ன பண்ணலாம், எங்க ஒளியலான்னு அப்படி தேடி பார்ப்பாங்க, சுத்தும் தேடி பார்ப்பாங்க. இந்த மரப்பெட்டின்னு சொல்லுவாங்க, இவ்வளவு பெருசுல இருக்கும். அதுல வந்து எப்படின்னா துணி வச்சிருப்பாங்க, வேற ஏதாவது பொருள்லாம் கூட வச்சிருப்பாங்க, நகையெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல பீரோலாம் கிடையாது. அந்த மாதிரி கிராமத்துல ஒரு மரப்பெட்டி, பெரிய மரப்பெட்டி இருக்கும், இவ்வளவு தூரத்துல இருக்கும். அந்த மரப்பெட்டியை பார்ப்பாங்க, பார்த்துட்டு அதுல வெளியில கொக்கி இருக்கும், இப்படி இருந்து இந்த தாப்பால் வந்து போடணும். அந்த வெளியில அந்த கொக்கியை தூக்கிட்டு அந்த மரப்பெட்டிக்குள்ள இறங்குவாங்க மோனிஷா. கார்த்திக் வந்து திரும்புவார். அதாவது அதுக்கு முன்னாடியே வந்து கார்த்திக் வந்து திரும்பி டுவர்ட்ஸ் வந்து கதவை நோக்கி போவாரு, தட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க அந்த மரப்பெட்டிக்குள்ள இறங்கி இந்த மேல் டாப் இருக்குல்ல, அந்த டாப் வந்து இப்படி கையில பிடிச்ச மாதிரி இப்படி இருப்பாங்க. அப்படி திரும்பி பார்ப்பாரு கார்த்திக், இவங்க ஒளிஞ்சிட்டாங்களான்னு பார்ப்பாரு. அப்ப பார்க்கும்போது கடைசி அந்த கண்ணை மட்டும் பார்ப்பாரு, அந்த கண்ணு மட்டும் தெரியும், இப்படி இருப்பாங்க, கண்ணு மட்டும் தெரியும். பார்த்துட்டு சரி சேஃபாக ஒளிஞ்சிட்டாங்க அப்படின்னோடனே போய் கதவை திறப்பாரு. உடனே வினு சக்கரவர்த்தி சொல்லுவாரு, நம்ம முத்துக்காளியா தான் பேர் சொல்லுவாரு, நம்ம தோட்டத்தில் வந்து மாடு முட்டிருச்சுரா, டக்குன்னு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், வா என்னென்ன ஏன் இவ்வளோ நேரம் கதவு திறக்கிறதுக்கு ஆக்குற அப்படின்னு. கார்த்திக் வந்து எப்படின்னா உள்ள அவங்க ஒளிஞ்சிருக்கிறாங்களே, அதனால எப்படி போறது அப்படிங்கிற ஒரு யோசனையில இல்லை வந்து அப்படின்வாரு.
டேய் மாடு முட்டிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இல்லை அதுன்னு நின்றுக்கிட்டு இருக்க மசமசன்னு வாடா அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. வேற வழியே இல்லை, கார்த்திக் வந்து கிளம்பிடுவாரு. வண்டி, அதாவது வண்டினா மாட்டு வண்டி, மாட்டு வண்டி எடுத்துட்டு அந்த மாடு முட்டினவரை கூட்டிட்டு அவர் வண்டியில போவார். அந்த ஷாட் போடுவாங்க. இங்க வினு சக்கரவர்த்தி இருக்காருல்ல அப்பா, ஸ்டோர் ரூம் தானே அது திறந்துருக்கு அப்படின்னா அவர் உள்ள வருவார். கேஷுவலா ஸ்டோர் ரூம்குள்ள உள்ள வருவாரு. உள்ள வந்து அப்படியே பார்ப்பாரு. அவங்க என்ன டாப்பை பிடிச்சிட்டு அப்படியே கண்ணில் அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. உள்ள வந்து இங்கேயும் இங்கேயும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு பாயிண்ட் அப்படி திரும்புவார். அந்த மரப்பட்டியை நோக்கி ஒரு திரும்பும்போது எங்க நம்மளை பார்த்துருவாரோ மாமா, கார்த்திகோட அப்பா எங்க நம்மளை பார்த்துருவாரோ, பார்த்துட்டா தப்பாயிருமோ அப்படின்னு சொல்லி என்னன்னா பயத்துல வந்து அந்த மேல இருக்கிற தட்டை விட்டுருவாங்க. விட்டோன்னு அது படக்குன்னு வந்து அடிச்சு அந்த வெளியில தாப்பால் இருக்குல்ல அது போய் உள்ள ஹோல்டாகி திறக்க முடியாம மாட்டிக்கும். உள்ள மாட்டிப்பாங்க மோனிஷா. இவர் வந்து சத்தம் டப்புன்னு சத்தம் கேட்டோன்னே திரும்பி பார்த்துட்டு பெரிச்சாளி தொல்லை தாங்களை எங்க பார்த்தாலும் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற சவுண்டுக்கு சத்தம் கேட்டுச்சுல, பெரிச்சாளி தொல்லை வேற அப்படின்னு சொல்லி வெளில வந்து அந்த ரூமையுமே சும்மா பூட்டி விட்டுருவார். தாப்பால் போட்டு அவர் போயிடுவார். இங்க கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இங்கேயும் நடந்துட்டே இருப்பாரு. ஏன்னா அங்க என்னாச்சோ ஏதாச்சோ என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்துல இருப்பாரு. அங்க ஓகே ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னா வேகமா மாட்டு வண்டி எடுத்துட்டு வருவார். வந்து வீட்டுக்குள்ள வந்து படன்னு நுழைஞ்சிருப்பாரு. அவங்க பாட்டி மட்டும் உட்காந்து புடைச்சிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட பாட்டி எங்க தனம் எங்க, அவங்க பேர் தனம், அந்த மோனிஷா பேரு, தனம் எங்க அப்படின்னு எப்பா பாரு தனம் பின்னாடியே சுத்திட்டு இருப்பேன். கொள்ளையில இருப்பா இல்லை வேற எங்கேயாவது இருப்பா, போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டி. இந்த பக்கம் தேடுவார், கொள்ளையில போய் தேடுவார், அந்த பெட்ரூம்ல தேடுவார், இந்த பெட்ரூம்ல தேடுவார், எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. இப்படி திடீர்னு திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் கதை வெளியில பூட்டியிருக்கும். அப்போதான் அவருக்கு மைண்ட் ஸ்ட்ரைக் ஆகும். டக்குன்னு அப்படியே ஷாக் ரியாக்ஷன், அப்படியே மெதுவாக நடந்து போவார். ஸ்டோர் ரூம் கதவை திறப்பாரு. திறந்து உள்ளே போனால் அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த மரப்பட்டிக்குள்ளே ஒளிஞ்சது பார்த்தார் இல்லையா, மரப்பட்டிக்குள்ளே போய் அப்படியே அந்த கொக்கியை அப்படி தூக்கி பார்ப்பாரு. அப்படியே கண்ணு முழிச்ச மாதிரி இப்படி இறந்து கிடப்பாங்க. மூச்சு திணறலாகி அப்படியே இறந்து கிடப்பாங்க. அப்படியே பார்ப்பார். அப்படியே தலையில் கை வைப்பார். அப்படியே அந்த ஷார்ட்டை கட் பண்ணிடுவாங்க. ஸோ இது நடந்துச்சு பார்த்தீங்களா, இந்த காட்சி இவ்வளோ நேரம் நான் ஏன் சொன்னேன்னா, இந்த காட்சி அப்படிப்பட்ட ஒரு அழுத்தமான காட்சி அந்த படத்தில். அந்த படம் பார்த்த எல்லார் மனசுலையும் அப்புச்சுன்னா போய் கொள்ளை கொண்டுச்சு அந்த காட்சி. இப்படி ஒரு காட்சி, இப்படி ஒரு கியூட்டான ஒரு பொண்ணு, லவ் கப்புள்ஸு, ஐயோ இப்படி போய் இறந்துருச்சு. சீனே புது சீன். இந்த மரப்பட்டிக்குள்ள ஒளிஞ்சு மூச்சு திணறல சாகிற சீனே புதுசுன்னு பார்த்து எல்லாருமே கண்ணீர் விட்டாங்க அந்த தியேட்டர்ஸில். அன்றைக்கி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அழுகவே செஞ்சாங்க. அப்படி ஒரு காட்சி. இப்படி நடித்த இந்த மோனிஷா, அவ்வளவு பிரமாதமாக நடித்த இந்த மோனிஷா, அது அந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்லயே வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த படம் மாதிரியே அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சீக்வன்சஸ்லாம் அவங்க கண்ணு திறந்துருக்கு அவங்க இறந்து போகும்போது. அவங்க இறந்து போனது கதையெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும். நிறைய படங்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அப்படி ஒரு மலையாள படத்தில் வந்து மோனிஷா போய் நடிச்சிட்டு இருக்காங்க. திருவனந்தபுரத்தில் ஷூட்டிங் அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அந்த படத்தினோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெங்களூர் கிளம்பி போகணும் வேற ஒரு கன்னட படத்துக்கு. அதனால் அன்னைக்கு இரவு ரூமுக்கு வந்தவங்க மோனிஷாவோட அம்மா வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட சொல்கிறாங்க, நாளைக்கு காலையில் ஒரு 7 மணி ஃப்ளைட்டு அந்த மாதிரி போட்டுருங்க, நாங்கள் பெங்களூர் போகணும், 9 மணிக்கு ஷூட்டிங் இருக்குது மோனிஷாக்கு கன்னட படம், அதனால் நீங்கள் கொஞ்சம் எப்படியாவது ஏதாவது ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு 7 மணி ஃப்ளைட்டு. என்ன எப்படின்னா திருவனந்தபுரத்துலேருந்து கொச்சினுக்கு வரணும், ரோடு மூலமாக காரில் கொச்சினுக்கு வந்து அங்கே 7 மணி ஃப்ளைட்டை பிடிச்சி பெங்களூர் போகணும். இதுதான் வந்து இப்போ இது சிஸ்டம். 2 பேருக்கும், அம்மாக்கும் மோனிஷாக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்காங்க அடுத்த நாள் 7 மணிக்கு. 7 மணிக்கு ஃப்ளைட்டுக்கு போகணும்ல, அதனால் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு 4 மணிக்கெலாம் ரெடி ஆகி கார் வந்திருக்கு ப்ரொடக்ஷனில். மோனிஷா அம்மா, ஒரு டிரைவர் அந்த வண்டியை ஓட்டார். ரொம்ப சின்ன ஏஜ் அந்த டிரைவருக்கு, 28 வயசு தான். அவர் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் புக் பண்ணி கொடுத்தாருல டிக்கெட்டு, அவர் 4 பேரும் வந்து கிளம்புறாங்க. அந்த 2 பேரும் ஃப்ரண்ட்டில் இருக்காங்க, மோனிஷா அம்மாவும் பேக் சீட்டில் உட்காந்துருக்காங்க. கார் வந்து அப்படியே ட்ராவல் ஆகி போகுது, இருட்டில் போகுது 4 மணிக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கொச்சின், ரொம்ப பக்கத்தில் கொச்சினுக்கு கிட்ட போகும்போது காலையில் பார்த்தீங்கன்னா விடிஞ்சும் விடியாமல் இருக்கும்ல, அதாவது வந்து 5:50 5:55 அந்த மாதிரி நேரத்தில். அதுக்கு முன்னாடி மோனிஷா என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்னைக்கு நடிச்சுட்டு வந்தது தூக்கம் இல்லைம்மா எனக்கு, அவங்க மடியில் படுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரிம்மா படுத்துக்கோ மோளே, மலையாளத்தில் மோளேன்னு சொல்லுவாங்க, படுத்துக்கோ மோளே அப்படின்னு சொன்னோன்னா மடியில் படுத்து தூங்கிட்டு வராங்க மோனிஷா. இந்த விடிஞ்சும் விடியாமல் இருக்கு இல்லையா, ஒரு 5:50 5:55க்கெலாம் பார்த்தீங்கன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இந்த ரோட்டில் இப்படி கார் போயிட்டுருக்கு, ஆப்போசிட்டில் போயிட்டு இருக்கிற ஒரு பஸ்ஸு
டிவைடர் ஒன்று இருக்கும்ல நடுவில், ரோட் டிவைடர், அதை உடைச்சிக்கிட்டு நேரம் வந்து காரில் வந்து மோதிச்சு. கட்டார்னு வந்து ஒரு மோதல், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே மோனிஷா அம்மாவுக்கு தெரியல. மோனிஷா அம்மா பார்த்தீங்கன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகி அவங்க அப்படியே கீழே போய் விழுந்துட்டாங்க. ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் கீழே விழுந்துட்டாங்க. ரோட்டு கீழே பள்ளமாக இருக்கும்ல, அங்கே போய் விழுந்துட்டாங்க. மோனிஷா வந்து அடிபட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு எங்கேயுமே காயம் இல்லை. அவங்க வந்து அப்படியே கண்ணு முழிச்சிருந்தாங்கல்ல, அந்த படத்தில் செத்து போனாங்கல்ல, அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கண்ணு முழிச்சபடி அப்படியே கார்லேயே இறந்துருக்காங்க. மடியில் படுத்திருந்தாங்கல்ல, மடியில் படுத்தபடி அப்படியே கிடக்குறாங்க. அம்மா மட்டும் இல்லை, அம்மா அந்த பக்கம் போய் விழுந்துட்டாங்க, அப்படியே இறந்து கிடக்குறாங்க. அந்த டிரைவர், அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்லாமே இறந்துட்டாங்க. இந்த அம்மா வந்து விபத்து ஆனோன்னு பார்த்தீங்கன்னா கூட்டம், லோக்கல் கூட்டம் வருவாங்கல்ல, அங்கே போறவங்க வரவங்களாம் வருவாங்கல்ல, விபத்தாயிடுச்சுன்னு எல்லாரும் ஓடி வராங்க. ஒரு 50-40 பேர் வந்து பார்க்குறாங்க, கார் அப்படி இப்படின்னு பார்க்குறாங்க. மோனிஷா பார்க்குறாங்க. மோனிஷா வந்து ஒரு பிரபலமான மலையாள நடிகை, அதனால எல்லாருக்குமே அங்கே லோக்கல்ல கேரளா எல்லாருக்குமே தெரியுது. ஐயோ ஆக்ட்ரஸ் மோனிஷா நடிகை மோனிஷா அப்படின்னு உயிர் இருக்கான்னு பார்க்குறாங்க. உயிர் இல்லை, இறந்துட்டாங்க. ஐயோ மோனிஷா இறந்துட்டாங்கன்னு சொல்லி பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மோனிஷா அப்படின்னு சொல்லி சவுண்டு வருது அந்த பக்கத்துல இருந்து, பள்ளத்தாக்குல இருந்து. யாரோ கத்துறாங்களே மோனிஷான்னு. ஏன்னா இவங்க அம்மா கார்ல இருந்து இவங்களுக்கு தெரியாது, கிரௌடுக்கு யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி ரோட கிராஸ் பண்ணி போய் பார்க்குறாங்க. அங்கே விழுந்து கிடக்குறாங்க. அப்படி விழுந்து கிடக்குறாங்க. அம்மா நீங்க மோனிஷாவோட அம்மா அப்படிங்கிறாங்க. எந்திரிக்க பார்க்குறாங்க, அதனால எந்திரிக்க முடியல. கால் 2 ஃப்ராக்சர், இப்படி தடுமாட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இவங்களாம் கையை பிடிச்சி தூக்கிட்டு வந்து ஒரு ஆட்டோவில் வந்து இவங்களை ஏற்றுறாங்க. யார்? மோனிஷாவோட அம்மா ஸ்ரீதேவி உன்னியை ஏற்றுறாங்க. மோனிஷா காரில் இறந்து கிடக்குறாங்க. அப்போ ஸ்ரீதேவி உன்னி அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் மகன் எங்கே, மோனிஷா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, அவங்க இருக்காங்க காரில், அவங்க வேறு ஆட்டோவில் நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம், வேறு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி அனுப்பிச்சி விட்றோம், நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போங்க. ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க. அவங்களை இனி எமர்ஜென்சியாக ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இவங்களுக்கு கொடுக்கணும்ல ஃபஸ்ட் எய்ட், கால் ஃப்ராக்சர் ஆகிருக்குல்ல, அதனால் இவங்க அனுப்புகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை என் மோனிஷா இல்லாமல் இந்த ஆட்டோவில் நான் போக மாட்டேன், என் மகளை கொண்டாங்கன்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. சரி அப்படி இவ்வளோ சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இறந்து போனவங்களை கூப்பிட்டு வந்து ஆட்டோவில் வந்து இவங்க மடியில் அப்படியே படுக்க வைக்கிறாங்க. காரில் எப்படி மடியில் படுத்திருந்தாங்க, காரில் எப்படி வந்து மடியில் வந்து தூங்கிட்டு வந்தாங்க, இப்போ வந்து மடியில் படுக்க வைக்கிறாங்க. மோனிஷாவை பார்க்குறாங்க. கண் அப்படியே ஓப்பன் ஆயிருக்கு. அதிலே தெரிஞ்சிட்ருக்கோம். மோனிஷா அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு மோனிஷா இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. மகளே மோனிஷான்னு தட்டி பார்க்குறாங்க, எந்திரிக்கவே இல்லை. ஆட்டோ கிளம்பி நேராக அங்கே இருக்கிற முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகுது, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. அவள் டாக்டர்ஸ் செக்அப் பண்ணிவிட்டு மோனிஷா இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கிறதுனால கட்டெல்லாம் போட்டு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறாங்க இந்த அம்மாவுக்கு. இந்த செய்தி பெங்களூருக்கு சொல்லணும். ஏன்னா பெங்களூரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோனிஷா செட்டில் ஆகிருக்காங்க. ஸோ பெங்களூருக்கு இந்த செய்தி போய் அங்கே பெங்களூரில் இருக்கிற ரிலேஷன்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மோனிஷாவோட ஆம்புலன்ஸை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு திடீர்னுனா எல்லாம் ரெடி பண்ணி மோனிஷாவோட பாடி ஒரு ஆம்புலன்ஸில் அனுப்புங்க, அவங்க அம்மாவை வேற ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கூட யாராவது துணைக்கு ஆள் போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது வேற ஒரு ஆளை துணைக்கு போட்டு அன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு, காலையில் 7 மணிக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருந்தாங்கல்ல, அது போக முடியல, இந்த ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அது ஈவினிங் 7 மணிக்கு கொச்சி ஏர்போர்ட்டுக்கு இவங்க அம்மா கூப்பிட்டு போய் துணைக்கு ஒரு ஆள் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு லேடியை போட்டு அவங்க பெங்களூர் நோக்கி போகிறாங்க. அந்த ஃப்ளைட் ட்ராவல் ஆகுது. அப்போ அவங்க அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க, மோனிஷா அம்மா ஸ்ரீதேவி உன்னி. அவங்க அப்படியே கண்ணில் அப்படியே கொட்டுதான் தண்ணி. அதாவது நம்ம மக பக்கத்தில் உட்காந்து காலையில் 7 மணிக்கு நம்ம போகணும், ஆனால் நம்ம மக இல்லை, நம்ம மக இறந்துட்டா, மகளோட பாடி வந்து ஆம்புலன்ஸில் போக ஆரம்பிச்சிச்சு பெங்களூர் நோக்கி அப்படின்னு நினைக்கும்போது அப்படியே நெஞ்சே அடிக்கிற மாதிரி இருந்துச்சான். பேட்டியில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு மேலே அவ்வளோ பிரியம் வச்சுருந்துருக்காங்க. ஒரு பெரிய நடிகை வந்துட்டுருக்காங்க, ஒரு வளர்ந்து வந்துட்டுருக்காங்க, வாழாத ஒரு பொண்ணு. அதாவது வந்து பாவம், இன்னும் எந்தனையோ கனவுகள் இருந்திருக்கு அந்த பொண்ணுக்கு. இப்படி இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு தாயோட மனசு ரொம்ப வேதனைப்படும். பதறி அப்படியே போய் பெங்களூரில் இறங்கியிருக்காங்க. இதுதான் மோனிஷா இறந்து போனது. அந்த படத்தில் எப்படி கண்ணை முழிச்சிட்டு இறந்து போனாங்களோ அதே மாதிரி அவங்க லாஸ்ட் மினிட் வந்து இறந்தப்ப கண்ணு திறந்திருக்கே இருந்திருக்கு. ரொம்ப ஷார்ட் பீரியடு. அதாவது 17 வயசுல நேஷனல் அவார்டு வாங்கின மோனிஷா 21 வயசுல இறந்துட்டாங்க. இதுக்கு இந்த படம் நடிச்சாங்கல்ல, உணர்நினைச்ச பாட்டு படிச்சு முன்னாடியே ஒரு படம் நடிச்சிருந்தாங்க தமிழ்ல, 3ஆம் கண்ணுன்னு ஒரு படம், மணிவண்ணன் டைரக்ட் பண்ண படம். அந்த படம் கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் லேட் ஆகி அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணர்நினைச்ச பாட்டு படிச்சதுக்கு அப்புறம் மோனிஷா இறந்ததுக்கு அப்புறம் வந்துச்சு தமிழ்ல. அதுதான் வந்து மோனிஷாவோட கடைசி படம். இதுதான் மோனிஷாவுடைய எப்படி சொல்றது, ரொம்ப துக்கமான விஷயம். அதாவது சில நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா
ஷோபான்னு ஒரு நடிகை இருந்தாங்க, ஆமா. படாபட் ஜெயலட்சுமின்னு ஒரு நடிகை இருந்தாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சில்க் ஸ்மிதா, ம். திவ்ய பாரதின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க. ஆக்சிடென்ட் மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து சினிமாவில் ஒரு முக்கியமான இடத்துக்கு வருவாங்க, பிரபலமான இடத்துக்கு வருவாங்க, பிரபலமாக வந்துட்டாங்க. ஆனால் வந்து ஒரு ஒரு ஷார்ட் ஸ்பேன்லேயே அவங்களோட லைஃப் முடிஞ்சிடும். சில்க் ஸ்மிதாவை யாராவது மறக்க முடியுமா? கண்டிப்பா சோபாவை யாராவது மறக்க முடியுமா? உண்டு. அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் அவங்களாம் இப்போ இருந்தாங்கன்னா எவ்வளோ படங்கள் நடிச்சிருப்பாங்க, எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ளேயே இறந்து போயிட்டாங்க. அப்படி தான் மோனிஷாவும் பார்த்தீங்கன்னா அவங்களாவது பரவாயில்ல, ஆனால் மோனிஷா ஒரு 4 வருஷத்தில் இறந்து போயிட்டாங்க. வந்து 4 வருஷத்தில் சினிமாக்கு வந்து 4 வருஷத்தில் இறந்து போயிட்டாங்க. அவங்க இறக்கும்போது அவங்களோட வயசு 21 வயசு தான். வெறும் 21, 71ல் நேஷனல் அவார்டு வாங்கி 21ல் இறந்து போகிறாங்க. இது எவ்வளோ பெரிய சோகம் பாருங்க. கண்டிப்பா. ஸோ இப்படி ஒரு யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு இழப்பு அப்படின்னே சொல்லாம, சினிமா ஓவரால் சவுத் சேர்ந்த எல்லா சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ சின்ன வயசுல சினிமாவுக்கு வந்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்கி இப்படி ஒரு இறப்பு அப்படின்னும் போது நிறைய கனவுகள் கண்டிருப்பாங்களே சார். அவங்களுக்கான ஒரு ஆசை அது வந்து நிறைவேறாமே போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆசை அவங்கள வந்து ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டாங்க, அது நிறைவேறவே இல்லை அப்படின்னு தீராத ஆசை, நிறைவேறாத ஆசைன்னா என்ன? மோனிகாவோட ஒரு சில ஆசைகள் நிறைவேறாம போச்சு, ஒரு ஆசை நிறைவேறிடுச்சு. ரெண்டையும் பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது நிறைவேறாத ஆசை பற்றி முதல்ல சொல்கிறேன். மோனிஷா வந்து பெங்களூரில் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க அந்த படத்தில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி, நடிக்க வந்ததுக்கப்புறம் கூட சைல்டு சைக்காலஜி படிக்கணுன்ற ஒரு ஆசை அவங்களுக்கு இருந்திருக்கு. சைல்டு சைக்காலஜி படிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்திருக்கு. ஆனால் அவங்களால வந்து அது படிக்க முடியாமே இருந்திருக்கு. அவங்க ஏன் வந்து சைல்டு சைக்காலஜி படிக்கணும் அப்படின்னா, அதுவும் அவங்க அம்மா பேட்டிகளில், மலையாள ஊடகங்களில் பேட்டியில் சொல்லியிருக்காங்க, குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா. சின்ன சின்ன குழந்தைங்க 4 வயசு 5 வயசு குழந்தைங்க, ஒரு 10 வயசு, இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா மோனிஷாக்கு. அதுக்கு உதாரணமாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அவங்க. அதை வந்து கேட்கும்போது ரொம்ப வேதனையாச்சு. அதாவது மோனிஷா பெங்களூரில் இருந்த வீட்டு தெருவில் ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல் வந்து இருந்திருக்கு. மோனிஷா வந்து ஒரு பிரபல நடிகையாக இருந்திருக்கிறாங்க மலையாளத்தில். அப்படின்னும் போது கன்னடத்துலேயும் நடிக்கிறாங்க, எல்லா லாங்குவேஜிலும் நடிக்கிறாங்க. மோனிஷா வந்து அந்த ஸ்கூலில் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு 5வது 6வது படிக்கிற பசங்க, ஒரு 10-15 பசங்க மோனிஷாவுடைய வீட்டு கேட்டில் வந்துட்டு மோனிஷாக்கா மோனிஷாக்கா அப்படின்னு டெய்லி கூப்பிடுவாங்களாம். மோனிஷாக்கான்னு கூப்பிடுவாங்களாம். ஷூட்டிங் வந்து இல்லைன்னு தெரிஞ்சு மோனிஷா வெளியிலே வரலைன்னா சரி ஓகே அக்காக்கு ஷூட்டிங் இருக்குது போல், எங்கேயோ போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம். ஷூட்டிங்கில் இல்லை மோனிஷா வீட்டில் தான் இருக்காங்கன்னா தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருப்பாங்களாம், மோனிஷாக்கான்னு. இந்த குரல் கேட்டு மாடியில், அவங்க ரூமு, மோனிஷாவோட ரூமு மாடியில் இருந்து வேக வேகமாக ஓடி வந்து ₹1 எக்லஸ் சாக்லேட் அப்போ இருந்துச்சு, ₹1 சாக்லேட்டு. அந்த சாக்லேட்டு அந்த 15 பசங்களுக்கும் கொடுப்பாங்க. இது வந்து டெய்லி நடக்கும். மோனிஷா ஷூட்டிங்கில் இல்லை ஷூட்டிங் போகல, வீட்டில் தான் இருந்தாங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா அந்த பசங்க, ஸ்கூல் பசங்க, சாட்டர்டே சண்டே தவிர வீக் டேஸில் வந்து மோனிஷாக்கான்னு அந்த கேட்டில் இருக்கிறத அடிச்சுட்டே இருப்பாங்களாம். உடனே அவங்க ஓடி வந்து சாக்லேட் கொடுப்பாங்க. அக்கா தேங்க்ஸ்கான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. இது வந்து வழக்கமாக நடந்துட்டு இருந்திருக்கு, ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த பசங்க ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டே இருந்திருக்காங்க. மோனிஷா இறந்துட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. எல்லா செய்தித்தாள்கள்லேயும் வந்துருச்சு, எல்லா ஊடகங்கள்லேயும் வந்துருச்சு, எல்லா லாங்குவேஜில் உள்ளவங்களுக்கும் பரவிடுச்சு. மலையாளத்தில், கர்நாடகாவில், தமிழில் எல்லாம். அது வந்து அந்த பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, சின்ன பசங்க, அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு மோனிஷாக்கா வந்து மோனிஷாக்கா வந்து இறந்துட்டாங்கன்னு. தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அது ஒரு 5வது 6வது படிச்சுட்டு இருந்த பசங்க, அது டோட்டலாக ஒரு ஸ்கூல் ஸ்பேன் ஒன்று இருக்கும்ல, 10th 12th வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் ஒரு 6 வருஷமாக மோனிஷா இறந்ததுக்கப்புறம் அந்த கேட்டில் வந்து 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்து அந்த 15 பசங்க நின்று மோனிஷாக்கா அக்கா எங்களுக்கு சாக்லேட் தரமாட்டீங்களாக்கா, நீங்கள் திருப்பி வரமாட்டீங்களாக்கா, அக்கா மோனிஷாக்கா வாங்கக்கா, எங்களுக்கு சாக்லேட் கொடுக்க வாங்கக்கா அப்படின்னு சொல்லி டெய்லி கத்திட்டே இருப்பாங்க அந்த 15 பசங்க. மோனிஷாவோட அம்மா மாடியில் இருக்கிற ரூமில் அந்த கதவை மெதுவாக கொஞ்சோண்டு திறந்துட்டு அதை அப்படி பார்ப்பாங்களாம், அந்த பசங்க கத்துறத அப்படி டெய்லி அழுவாங்களாம் பார்த்துட்டு. அந்த பசங்க அந்த 6 வருஷம் ஸ்கூல் முடிச்சு போவாங்களோ ஒரு பேட்ச், அது வரைக்கும் வந்துட்டே இருந்தாங்க, இதே மாதிரி கத்திட்டே இருந்தாங்க. நான் சாயந்தரம் மோனிஷாக்கா சாக்லேட் கொடுக்க மாட்டீங்களா, சாக்லேட் கொடுக்க. எவ்வளோ வேதனையாக இருக்கு பாருங்க இந்த இன்சிடென்ட். பிள்ளைங்களுக்கே எவ்வளோ அது வருத்தமாக இருந்தது. அது அவங்க அம்மா பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு மலையாள ஊடகத்தில். ரொம்ப அது கேட்கறதுக்கே ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இதே மாதிரி மோனிஷா வந்து டாக் லவர்.
இந்த தெருநாயெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் டெய்லி பிஸ்கட் கொடுக்குறது, பால் கொடுக்குறது, ஒரு எலகன்ன மனசா இருந்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறது, சின்ன வயசு தானே பாவம். நீங்க சொன்னீங்க கரெக்டான பாயிண்ட். அது சாக்லேட் கொடுக்குறது, பால் கொடுக்குறது, இந்த மாதிரி டாகுக்கு வந்து பால் கொடுக்குறது, பிஸ்கட் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து ரெகுலரா பண்ணுவாங்க போல. இது ஒரு டாக் லவரா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கு, ஒரு 5-6 ஏக்கர் வாங்கி இந்த மாதிரி தெருநாயெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, பராமரிக்காம ரோட்ல இருக்காங்களா, அந்த நாய்களை கொண்டு வந்து வச்சு பராமரித்து அவங்களுக்கு டெய்லி காலையில் 3 வேளையும் உணவு கொடுத்து அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும், டாக் ஒன்று சொசைட்டி ஒன்று ரெடி பண்ணணுங்கிற எண்ணங்கள் வந்து மோனிஷாக்கு இருந்திருக்கு. அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பண்ணணும்னு அவங்க அம்மாட்ட இந்த ஆசைகளை சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் மோனிஷாவுடைய நிறைவேறாத ஆசைகள், நிறைவேறாமே போச்சு. நிறைவேறின ஆசை அப்படின்னா, மோனிஷா வந்து கமலஹாசனோட டைஹார்ட் ஃபேன். படத்தில், தமிழ் படத்தில் நடிக்க வரும்போது அவங்க அம்மாட்ட பல தடவை சொல்லியிருக்காங்க, அம்மா கமல் அண்ணாவை பார்த்துடணும், அம்மா கமல் அண்ணாவை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி பல தடவை சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா யாரோ மூலமாக கம்யூனிகேட் பண்ணி கமல்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மோனிஷான்னு ஒரு நடிகை, அவங்க வந்து உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, அவங்களோட டைஹார்ட் ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமலோடைய டைஹார்ட் ஃபேன் எப்படிப்பட்ட ஃபேன் இவங்க, அதாவது அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா எக்ஸ்பிரஸ், வண்ணத்திரை, இந்த மாதிரி இந்த ஜெமினி சினிமா அப்படி பத்திரிகையெல்லாம் வரும். அந்த பத்திரிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளிப் போட்டு பெட்டி கடையில் மேலே தொங்க விட்டுருப்பாங்க. அந்த புக்கை கடை ஆள் சிகரெட்டு, பீடி இதெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் விற்கிறவங்க கேப்பில் வந்து மேலே தொங்க விட்டுருப்பாங்க, கயிறில் கட்டி தொங்க விட்டு கிளிப் போட்டு. அந்த மாதிரி கமலஹாசன் ஃபோட்டோ எங்கே வந்து அட்டப்படத்தில் வந்திருந்தாலும், அதாவது ஃப்ரண்ட் பேஜில் வந்திருந்தாலும் உடனே போய் இறங்கி நின்று காரை நிறுத்த சொல்லி இவங்களே அந்த கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து சேர்த்து வச்சுப்பாங்க. ரூம் ஃபுல்லாக கமலஹாசன் ஃபோட்டோவாக ஒட்டி வச்சுருப்பாங்களாம். வேற 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 கெட்டப்பில் கமல் நடித்த ஃபோட்டோஸாக ஒட்டி வச்சுருப்பாங்களாம். அவ்வளோ ஃபேனு. இதை போய் கமலஹாசன் சொன்னோன்னே ஒரு நாள் திடீர்னு கமலஹாசன் ஓகே வர சொல்லுங்க அப்படின்ட்டு நேராக வந்து அவங்க அம்மாவும் அவங்களும் போயிருக்காங்க. கமலஹாசன் போய் கூட நின்று ஃபோட்டோ எடுத்து ஒரு 1/2 hour அவங்களோட காஃபி சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வாழ்க்கையில் அன்னைக்கு வந்து எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சுமா, நீ செத்து போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, என்னடி இப்படியா நீ பைத்தியமாக இருப்ப, என்ன வார்த்தை சொல்கிற அப்படின்னா, இல்லைம்மா நான் என்னுடைய வாழ்க்கையே வந்து நீ முடிஞ்சா கூட பரவாயில்ல, நான் செத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரில. அது இதெல்லாம் வந்து அவங்களோட ஒரு நிறைவேறாத ஆசை, நிறைவேறின ஆசைகள் அப்படின்னு சொல்லி பாவம். ஆனால் உண்மையான நல்ல நடிகை. ஒரே ஒரு விஷயம், அது என்ன அப்படின்னா, இந்த என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரு என்னடி, அந்த பாட்டை பாடின ஸ்வர்ணலதா, அவங்களும் சின்ன வயசுலேயே செத்து போயிட்டாங்க. அந்த பாட்டை பாடினது ஸ்வர்ணலதா, அவங்களும் சின்ன வயசுலேயே செத்து போயிட்டாங்க. அந்த பாட்டில் ஆடி நடித்த சீனில் நடித்த அந்த மோனிஷாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த பாட்டு அது இன்னைக்கும் மோனிஷா காலத்தில் படம் பார்த்த ஒரு ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க இந்த கதையை இப்போ நம்ம சொல்கிற கதையை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையாலுமே மெல்ட் ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட ரசிகர்கள், டைஹார்டு மோனிஷா ஃபேன்ஸு. இன்னும் கூட மோனிஷா அவங்களுடைய அந்த திறமையான நடிப்பு, அந்த முகம் எல்லாமே மறக்காமல் இருக்குது நம்ம தமிழ் ரசிகர்கள் மனசில். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பதிவை ஏற்படுத்திட்டு போனவங்க தான் நடிகை மோனிஷா. கண்டிப்பா ஒரு 3-4 படங்கள் நடிச்சிருந்தாலுமே தமிழ் சினிமாவுக்கே அத்தனை பேருக்கு தெரியணும் போது, இன்னும் மலையாளம் அந்த மாதிரி எல்லா படங்களையும் நடிச்சு ரொம்பவே அழகா, ரொம்பவே மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு வர வேண்டிய ஒரு நடிகையா இருந்திருக்கணும். அவங்க இப்ப இருந்தா கூட சீனியர் ஆக்டரா எத்தனை விருதுகள் வாங்கியிருப்பாங்கன்னு தெரியல அவங்களோட நடிப்புல அப்படின்றது வந்து நம்ம மறக்கவே முடியாது. ஸோ சினிமாவில் இந்த மாதிரி எவ்வளோதான் கொண்டாட்டங்கள் வந்தாலும் இப்படி ஒரு துக்கம் இல்லை இழப்புன்றது இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்க. தெரியாதவங்களுக்கு இது மூலம் தெரிஞ்சுக்கணும், இது இப்படி ஒரு நடிகை இருந்தாங்க அப்படின்றது. ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். மிக்க நன்றி சார். நன்றி.